எதிர்க்கட்சிகள் சொல்றது அனுபவம் இல்லாத டிரைவர்கள் போடுறதுனாலதான் இந்த பிரச்சனை வருது அப்படிங்கிற மாதிரி. அதாவது பணிக்கு எடுக்கிற போது அவர்கள் எத்தனை வருஷம் வண்டி ஓட்டினவங்க, வண்டியை ஏற்கனவே எவ்வளவு காலம் இயற்கை இருக்கிறார்கள், இப்ப எப்படி ஓட்டுறாங்க எல்லாம் பார்த்தா எடுக்குது. இது ஒரு அரசு நடைமுறை. இது எதுவும் நான் மட்டும் தனியா செய்யறது இல்லை. 8 நிறுவன அரசு போக்குவரத்து கழகம் இருக்கு. அங்க இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் ஆய்வு செய்துதான் எடுக்கிறது. ஏதோ குற்றச்சாட்டு சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்ற நிவாரணம் கூட ஒரு மனிதாபிமான அடிப்படையில் இல்ல, குறைந்த நிவாரணமா இருக்குது உயிரிழந்தவங்களுக்கு அப்படின்னு. உயிரிழந்தவர்களுக்கு உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் 3 லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்காங்க. அதே போல மருத்துவமனையில் இருக்கிறவர்களுக்கும் நிவாரணம் அறிவித்திருக்கிறார்கள். தேவைப்படும் போது நடவடிக்கை. இல்ல, வழக்கமா இது போன்ற விபத்து நடக்காமல் இருப்பதற்கு தொடர்ந்து ஓட்டுநர் நடத்துனருக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. அவர்களுக்கான வகுப்புகள் நடத்தப்படுகிறது. இது தொடர் நடவடிக்கை. இதுக்கு ஒரு விபத்து நடந்தாதான் இல்லை, எப்பொழுதும் நடைபெறுகின்ற நடவடிக்கை. அவை இன்னும் சிறப்பான முறையில் நடத்தப்படும். அதாவது பணிச்சுமைங்கிறது இந்த நீண்ட பேருந்துகளை நேற்று கூட ஒருத்தர் குற்றம் சொன்னாரு. மக்கள் வைக்கிற கோரிக்கை நீண்ட பேருந்துகள் அவர்கள் ஊர்ஜிதமாக இது போன்று ஓட்டுநர் நடத்தினர் பணியில் இருக்கிறார்கள். ஏதோ ஒரு அஜாக்கிரதை காரணமாக நடைபெற்றிருக்கிறது. என்ன என்று ஆய்வு செய்தால் அதற்கான தீர்வு. சும்மா ஒரு அரசு அறிக்கை வெளியிடுவது மட்டும் தன்னுடைய கடமை என்று நிறுத்திவிடக்கூடாது. அறிக்கை வெளியிடுவதோடு சேர்த்து முறையான நடவடிக்கைகளை ஏற்படும். இப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் ஓட்ட பஸ், எவ்வளவு பஸ் ஓட்ட பஸ்ஸா இருக்கு பாருங்க, கண்டிஷன் எப்படி இருக்கு. ஆகவே கேட்டா ஸ்டாலின் பஸ்ன்றாங்க. இந்த ஓட்ட பஸ் பூரா ஸ்டாலின் பஸ்ன்னு இப்ப புதுசா அவங்க எத்தனை இந்த மாதிரி நடக்குது அப்படின்றத கண்காணிக்கணும், உரிய பயிற்சி கொடுக்கணும். இதெல்லாம் நடைமுறையில இருக்கிறது. புதுசா இந்த அரசாங்கம் செய்யறது இல்லை. நடைமுறையில இருக்கக்கூடிய செயல் திட்டங்களை இவங்க செயல்படுத்தினாலே போதும். ஆனா இவங்களுக்கு தான் அக்கறை இல்லையா? இவங்களுக்கு விளம்பரத்துக்கே நேரம் பத்தல. இந்த அரசுக்கு விளம்பரப்படுத்துவதில், ஏன்னா இந்த 4 மாத காலம் தான் இந்த அரசுக்கு ஆயுள் இருக்கிறது. ஆகவே இந்த ஆயுளை நீட்டிப்பதற்கு, சலுகை மழை பொழிவதற்கு என்ன செய்யலான்னு அரசு யோசிக்கதே தவிர, இந்த பருவமழையிலிருந்து மக்களை எப்படி பாதுகாப்பது என்பதற்கு இந்த அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல. ஆகவே அரசியல் காரணங்களுக்காக நீங்கள் என்ன சலுகை மழை இந்த அரசு வாரி வழங்கினாலும் இந்த அரசு இனிமேலே வேண்டாம் என்ற முடிவுக்கு இந்த மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் முடிவெடுத்து விட்டு பல காலம் ஆகிவிட்டது. ஏனென்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு விலைவாசி உயர்வு, மின்சார கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, சட்ட ஒழுங்கு சீரழிவு, பாலியல் வன்கொடுமை, இதையெல்லாம் இன்றைக்கு குடும்ப வாரிசு அரசியல்னாலே அவர்கள் விளம்பர வெளிச்சத்திலே இந்த அரசை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பீகாரில் எப்படி அந்த மக்கள் வாக்களித்து ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கினார்கள், வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைத்து இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு காப்பாற்றுவதற்கும் மக்களுக்கு ஜனநாயக உரிமை பெற்றுத் தருவதற்கும் வழிவகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அதே தீர்ப்பை தான் 2026 மக்கள் வழங்குவார்கள். ஆகவே வடகிழக்கு பருவமழையிலே தோல்வியடைந்த இந்த திமுக அரசு சலுகை மழையினாலே மக்களை திருப்திப்படுத்தி விடலாம் என்று முயற்சிகளை எடுத்து அதற்காக ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி கொண்டிருப்பதாக செய்திகள் வருகிறது. நீங்கள் எந்த சலுகை மழை கொடுத்தாலும் மக்கள் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. உங்கள் அரசு போதுண்டா சாமி என்ற நிலைக்கு தமிழ்நாட்டு மக்கள் தயாராக இருக்கிறார்கள். புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் நேற்று கோபிச்செட்டிப்பாளையத்திலே 175வது தொகுதியாக அங்கே ஒரு உலக சாதனை படைத்து மாபெரும் எழுச்சி பயணத்தை நடத்தினார்கள். கிட்டத்தட்ட 1 லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் கூடியதாக செய்தி சொல்லப்படுகிறது. ஏறத்தாழ 12,000 கிலோமீட்டர் அளவில் சாலை மார்க்கமாக சென்றிருக்கின்றார்கள். இன்றைக்கு 175 தொகுதிகளில் நேரடியாக மக்களை சந்தித்திருக்கிறார்கள். ஏறத்தாழ 34 வருவாய் மாவட்டங்களுக்கு மேலே நேரிலே சென்றிருக்கிறார்கள். ஆகவே மக்கள் செல்லுகிற இடங்கள் எல்லாம் மிகப்பெரிய ஆரவாரமான வரவேற்பு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுக்கு, அவரை மீண்டும் முதலமைச்சர் அமர்த்தி அம்மாவின் ஆட்சி, அவருடைய தலைமையிலே மக்களாட்சி, இரட்டை இலை ஆட்சி மலர வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பம் என்பதுதான் இந்த எழுச்சி பயணத்திலே நேற்று கோபிச்செட்டிப்பாளையத்திலே கூட நாம் பார்க்க முடிந்தது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.